அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லாரும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது 9 குடையவனும் 10 குடையவனும் சேர்க்கை தான் தர்ம கர்மாதிபதி. அப்போ 9 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் நெருப்பு, 10 குடையவன் கர்மம் என்று சொல்லக்கூடிய சனி, கர்மம் என்று சொல்லக்கூடிய தொழில். அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் யோகம் அப்படிங்கிறார். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9 குடையவனும் ராசிக்கு 9 குடையவனும் ஒன்று சேர்ந்திருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தால் அடுத்த ஜென்ரேஷன் அதை அனுபவிக்கும். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, நல்லது செஞ்சுருந்தா தானே இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா 9 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் மேசம் சிம்மம் தனுசுவாக வரணும். அதற்கடுத்து 10 குடையவன் என்று 10 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்கிறான்னா மண், அதாவது ரிஷபம் கன்னி மகரம் வரணும். இதுதான் தர்ம கர்மாதிபதி. தர்ம கர்மாதிபதி என்பது என்ன சொன்னான்னா நெருப்பும் மண்ணும் சேர்க்கை. தர்ம கர்மாதிபதி என்பது நெருப்பும் மண்ணும் சேர்க்கை. இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்டது. குருவும் சனியும் சேர்க்கை. குருவும் சனியும் சேர்க்கை தான் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் இருந்தால் அவர்கள் யோகமாக இருப்பார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இது எப்படி மனிதனுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மேச ராசியில் வைப்பதற்கு, மேச ராசி அப்படின்னு மேச லக்கணம் அல்லது மேச லக்கணம்னே வச்சுட்டு, லக்கணம் தான் இதுக்கு முக்கியம். லக்கணம் மேசமாக வருகிறது. மேசத்துக்கு 9 குடையவன் யார்? தனுசு. அப்போ தனுசுக்கு உண்டான குருவும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய மகரத்துக்கு உண்டான சனியும் ஒன்று சேர்ந்திருத்தல் தான் தர்ம கர்மாதிபதி. இந்த யோகம் இருந்தால் அவர்கள் பெரிய யோகத்தை அடைவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இதை எப்படி இவங்க டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு என்ன சொன்னா மேச லக்கணம், மேச லக்கணத்தை விட்டுருங்க. மேச லக்கணம் ஒருத்தர் என்ன சொன்னா ஒருத்தருடைய லக்கணம் மேசமாயிருது. அதுக்கடுத்து என்ன சொன்னால் கன்னி ராசி ஆயிடுது. கன்னி ராசி ஆயிடுது. அப்போ இவர் என்ன சொல்கிறான்னா தர்மத்தில் பிறந்திருக்கிறாரு. ஆனால் என்ன கர்மம் ராசியாக வருகிறது. கர்மம் ராசியாக வருகிறது. இப்போ இவர் என்ன சொன்னான்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். தர்மமாகவும் இருக்கணும், தர்மமாகவும் இருக்கணும். தர்மம் என்பது என்ன? நேர்மை, நியாயம் அப்படிங்கிற ஒன்றுலையும் இருக்கணும். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னான்னா இவர் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொன்னா அதுலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியலன்னா பிரச்சனை வந்துடும். ஒன்று தர்மமாக மட்டும் இருந்துருவாங்க. நமக்கு என்ன, நம்ம வேலை, நம்ம சோழி, எதுவுமே நம்ம அதை பற்றி நமக்கு மற்ற எந்த சமூக சூழ்நிலைகளிலும் நாம் எதுலேயும் போய் தலையிட்டுக்கூடக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது. அது ஒரு விதமான கேரக்டர். அப்போ பக்கத்து வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லாத ஒரு தன்மையில் அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அதே சமயத்தில் கர்மம் என்பது நம்ம பார்க்குற தொழில். இதில் என்ன சொல்கிறான்னா ஒன்று தொழில், எனக்கு சம்பளம் கொடுக்காங்க, எனக்கு நான் வேலை பார்க்கேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு வச்சு அதில் இருக்கிற நல்லது கெட்டதை பற்றி நான் சிந்தனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு விதமான கர்மம் தான். அப்போ ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நெருப்பு ராசி லக்கணமாக
மண் ராசி வந்து என்ன சொன்னால் சந்திரனுடைய ராசியாக வந்து விட்டார். அதாவது ரிஷபம் கன்னி மகரம் தான். இதுதான் தர்ம கர்மாதிபதி. மேசம் சிம்மம் தனுசு இதுதான் தர்ம கர்மாதிபதி. மற்ற இதுக்கு சம்பந்தங்கள் கிடையாது. அப்போ சம்பந்தங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது இது ஒரு 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 விதத்தில் தர்மமாக இருந்தால் கர்மத்தை நம்ம சரியாக செய்ய முடியாது. சரி, கர்மத்தை சரியாக செய்தால் தர்மத்தை கடைபிடிக்க முடியாது. இந்த ரெண்டுலேயும் உழப்பந்தான். ஏன்னா ரெண்டு கேரக்டர், ஒரு மனிதனுக்கு 2 கேரக்டர் வந்துடும். எப்படின்னா வந்து சார் தர்மமாக இருக்கணும்னு ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் பார்க்குற இடத்துல, தொழில் பார்க்குற இடத்துல வந்து சில தப்பும் தவறுகளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ அங்கே தர்மம் அடிபட்டு போயிடும். அப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னாலும் தர்மமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பார்க்குற வேலை பாருங்கள், டாஸ்மார்க்கில் போய் வந்து நமக்கு சாராயம் ஊற்றி கொடுக்குற வேலையாக இருக்குது. அது உண்மை தானே. ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கா, 6 குடைவன் வந்து என்ன சொன்னான், நான் வந்து கன்னியாக வந்து விட்டால் அவனுடைய வேலை என்பது டாஸ்மார்க்கில் வேலை பார்த்தான்னா என்ன எப்படி தர்மமாக இருக்க முடியும்? 10 ரூபா கூட வாங்க சொல்லுவான். 150 ரூபா போட்டோன்னா 160 வாங்குமா. அப்போ வந்து என்ன அவனுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து இவன் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா இவனை வந்து என்ன சொன்னான்னா தூக்கி வெளியே எறிஞ்சிருவான். அப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுப்பது தான் கர்மம். வேலை வாங்குகின்ற முதலாளி என்ன சொல்லுகிறாரோ, அவர் சட்டத்துக்கு புறம்பாக செய்ய சொன்னாலும், ஒரு மேலதிகாரி இருக்கார், அவர் வந்து ஒரு கிளர்க்காக அவர்கிட்ட கிளர்க்காக வேலை பார்க்கும். இந்த ஃபைலை இப்படி வந்து பிட்டப் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இவர் கீழே வேலை பார்க்குறவர் என்ன செய்வார்? இல்லை சார், இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தமிழ்நாடு கோடில் வந்து இப்படி தான் இருக்குன்னு இவர் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், நீ கையெழுத்து போடுறது நாடு, நீ சைடின் செயல் தானே போட போகிற அப்படின்னு சொல்லும்போது அங்கே கர்மம் தவறுகிறார். ஆனால் தர்மமாக இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ சில நேரங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து இவர் தொழிலில் வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா நீட்டாக வந்து எந்த வித காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போய் 5 மணிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா நீட்டாக எல்லா வேலையும் பார்த்து ஜெனூனாக வர்றார். ஆனால் அவரால் தர்மமாக இருக்க முடியல. இந்த கிளாரிஃபிகேஷன் தான் பிரச்சனைக்குரியது. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது யோகமானது தான். அது நம்ம குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அமையணும். நம்ம குழந்தைகளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் அமையணும். அதற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தர்மத்தையும் கடைப்பிடிக்கணும், கர்மத்தையும் கடைப்பிடிக்கணும். தர்மம் என்பது நீதி, கர்மம் என்பது தொழில். தொழிலில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பொசிஷன், ஒரு தவறே இல்லாமல் வந்து இருக்க முடியாது. இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் பேலன்ஸ் பண்ணினான் என்று சொன்னால் அவனுடைய அடுத்த சந்ததிகள் என்ன சார் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் போய் பிறக்கும். அப்படி ஜாதகத்தில் அந்த மாதிரி பிறக்கும், பிறந்து யோகத்தை அனுபவிக்கும். சரி, இவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி தர்ம கர்மாதிபதி, அதாவது வந்து லக்கணம் நெருப்பாகவும் அல்லது லக்கணம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மண்ணாகவும், ராசி வந்து என்ன சொல்ல நெருப்பாக வந்துட்டாலே இதே தர்ம கர்மாதிபதி தான். இவர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் வரத்தான் செய்யும். அப்போ ஒன்றில் சரியாக இருந்தாருன்னா இன்னொருல சரியாக இருக்க முடியாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தர்மத்தை வந்து தர்மம் என்று சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொன்னால் தர்மத்தை கண்டிப்பாக கடைப்பிடித்துத்தான் ஆகணும். கடைப்பிடிச்சா நல்லது நடக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஆதிபத்தியத்தில் பிறந்துட்டீங்க. ஆனால் கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வர்க்கத்தில் குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் பிறந்துடும். குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு அஸ்தம், அதுக்கடுத்து உத்திராடம், மிருகசீரிட நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னாலே உங்கள் வர்க்கத்தில் ஏதோ வந்து தர்மம் தவறி இருக்கிறார்கள் என்பது நீங்கள் ஆதாரபூர்வமாக நினச்சிக்கலாம். அப்போ நினச்சிட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் அங்கே நடந்த தவறால் இங்கே இந்த மாதிரி குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்துருச்சு.
இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளாலே ரேட்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் 99% தர்மமாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். சரி, இதுக்கு இப்படி. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கர்மம், ரிஷபம், கன்னி, மகரத்தில் போய் பிறந்துட்டார். அப்படி பிறக்கும்போது என்ன சொல்கிறான்னா அவர் தொழிலில் வந்து என்ன சொல்கிறார், ஜெனூனாக இருக்கணும். அப்போ ஜெனூனாக இருந்தால்தான் உங்களுடைய சந்ததிகள் வந்து நல்லா விருத்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஜெனூனாக இல்லாமல் கூலிக்கு மாரடித்த ஒரு வேலையை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கூலிக்கு மாரடிக்கிற வேலை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் சனி சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்தில் குழந்தை பிறந்துடும். அப்பயே புரிஞ்சுக்கிடணும். அப்போ எந்த ஒரு நிகழ்வுமே முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளினால்தான் அந்த மாதிரி சாபங்களில் வந்து என்ன சொன்னா வந்து குழந்தை பிறக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னால் புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்தில் குழந்தைகள் இருக்குன்னா உங்களுடைய தொழிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஜெனூனாக இருக்கணும். நல்லா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வேலை பார்க்குற இடத்திற்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துக்கிடணும். அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து என்ன சொன்னால் மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராட நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அங்கே தர்மம் கடைபிடிக்கப்படவில்லை என்பது சாஸ்திர விதி. அப்போ தர்மம் கடைபிடிக்கவில்லை, ஒரு நீதிக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்கள் வந்து என்ன சொன்னான்னா நடந்திருக்கும். அப்போ அந்த நீதிக்கு அப்பாற்பட்ட செயல்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக நமக்கு இது கோடிட்டு காட்டுகிறது. குரு சாபம் பெற்றதும் சனி சாபம் பெற்றதும் தர்மத்தையும் கர்மத்தையும் சரியாக கடைபிடிக்காத காரணத்தினால் இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்து விட்டது. இனி இருக்கிற காலங்களில் இந்த குழந்தைகள் வளர்கின்ற இடத்தில் நாம் தர்மமாக இருக்கணும். கர்மமாக இருக்க வேண்டிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கர்மமாக தொழிலை சிறப்பாக பண்ணணும். தர்மமாக நெருப்பு லக்கணங்களில் வந்து இருந்தது குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு அமைப்பாக நீங்கள் இருந்தால் தான் அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்க முடியும். இது இப்படி இந்த ரெண்டுலேயும் ஒரு வர்க்கத்தார் தர்மத்திலையும் கரெக்டாக இருந்தாங்க, கர்மத்திலையும் கரெக்டாக இருந்தாங்க. அவங்க எந்தவித பாலும் பண்ணலை, நீதிக்கும் குருவுக்கும் துரோகம் பண்ணலை, சனிக்கும் துரோகம் பண்ணலை. குரு என்று சொல்லக்கூடியது தர்மம், சனி என்று சொல்லக்கூடியது கர்மம். இந்த ரெண்டுக்கும் கர்மம் சரி எல்லாம் திருப்தியாக நீங்கள் நடந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய யோகத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தைகள் பிறந்து யோகத்தை அனுபவிக்கும். அப்போ 9-10 குடைவன் செயற்கையாக பிறக்கும். இந்த 9-10 குடைவன் செயற்கை என்பது என்ன சொன்னான்னா வந்து என்னது, அதாவது வந்து மேச செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ரிஷப சுக்கிரன் இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தோடு பிறந்து ஒரு யோகம். ரெண்டாவது வந்து உண்மையாகவே குரு சனி சேர்க்கை தான் கர்ம கர்மாதிபதி யோகம். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு கருத்தும் சொல்லலாம், ராசிக்கு 9 குடையவனும் லக்கணத்துக்கு 9 குடையவனும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம்தான். அந்த வர்க்கத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா பெரிய யோகமான ஒரு அமைப்பில் வந்து யாரும் எதிர்பாராத அளவு பெரிய யோகத்தில் இருப்பாங்க. இதுவும் இது. அப்போ எல்லா மனிதனும் செய்ய வேண்டியது, நெருப்பு லக்கணங்களில் பிறந்தாலும் மண் லக்கணத்தில் பிறந்தாலும் நெருப்பு லக்கணத்தில் பிறந்தாலும் நீதியை கடைப்பிடிங்கள். மண் லக்கணத்தில் போய் பிறந்தால் கண்டிப்பாக உங்கள் தொழிலில் வந்து பெர்ஃபெக்டாக நியாயமாக இருந்தீங்கன்னா எந்தவித பாதிப்பு தன்மைகளும் வராது. அந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இல்லை குழந்தைகள் பிறக்காது, சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறக்காது. அப்போ அந்த குரு சாபம் பெற்றது என்னது, குழந்தை இல்லாமல் போகிறது. குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் வந்து அந்த வர்க்கத்தில் குழந்தை இல்லாமல் போயிடும், கொல்லிக்கு பிள்ளை இருக்காது. சனி சாபம் பெற்ற நட்சத்திரம்னா இளம் வயது மரணத்தை வந்து சந்தித்து அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னாலும் தடுமாறி தாயோ தகப்பனோ இல்லாமல் தடுமாறி வந்து ஒரு
மேலே வந்து அதுக்கு பிறகு வந்து என்ன ஒரு காலூனக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் யாரால் வருகிறது என்று சொன்னால், நாம் முன்னோர்கள் செய்த பாவத்தால் தான் வருகிறது. இதை யாரும் நீங்கள் மாற்றிக்கிட முடியாது. இணை இருக்கின்ற காலத்தில் கூட தர்மமாகவும் கர்மமாகவும் டீசெண்டாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும் என்று கூறி தர்ம கர்மாதி யோகத்துடைய ஒரு கண்டென்ஸ் இதுதான். இதை பயன்படுத்துங்கள். எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம்.